தியானலிங்கன்னு நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை என் தம்பிகளை வச்சு கேட்க சொன்னேன். அதில் சைவ இலக்கிய ஆன்மீக விரிவுரையாளர் மாரியப்பண்ண அண்ணாச்சி ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, ஈசாவில் வச்சிருக்கிற தியானலிங்கம் 28 ஆகமங்களுக்கு உட்பட்டு அமைக்கப்படவில்லை. பணத்தாசையால் அவரவர் இஷ்டத்துக்கும் சிவலிங்கம் அமைப்பது பாவச் செயல். அதுபோல கோயில் அருகில் வசிப்பவர் யாராவது இறந்து விட்டால் கூட ஆகமங்களின்படி அந்த கோவிலின் நடையை உடனே சாத்தி விடுவார்கள். அப்படி இருக்க வழிபாடு நடத்தும் பகுதியில் சுடுகாடு அமைந்திருப்பது பெரும் பெரும் பிழையாகும் அப்படின்னு கண்டிக்கிறார். டேய், இந்த நக்கீரன் ஆன்மீகத்துக்கு எதிராகன்னு சொல்கிற நாய்கள் எல்லாம் இதை வாட்ச் பண்ணு. ஆன்மீக பெரியவர் தான் சொல்கிறாங்க பாரு. அடுத்து மதுரை ஆதீனம் அவர் என்ன சொல்கிறாரு, மரபு வழி சைவ சித்தாந்தங்களில் நான் இதுவரை தியானலிங்கம் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இதையெல்லாம் பணம் பண்ணுவதற்கான வழியை தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. தமிழ்நாட்டில் புதிதாக முளைத்துள்ள இந்த கார்ப்பரேட் சாமியார்கள், நோட் பண்ணுங்க, கார்ப்பரேட் சாமியார்கள் பௌர்ணமி திருவிழா போன்ற விழாக்களை நடத்தி மக்களை திரட்டி ஆணு பெண்ணு என்கிற வித்தியாசம் இல்லாமல் டான்ஸ் ஆடுறதெல்லாம் தவறு, ரொம்ப தவறானது. ஈசா மையத்தில் பெண்கள் மூளைச்சேவை செலவை செய்யப்படுவதாக நானும் கேள்விப்பட்டேன். கோயில் வளாகத்தில் உள்ள உடலை எரியூட்டும் சுடுகாடு அமைத்திருப்பது சைவ சமய நெறிகளுக்கு எதிரானது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறார். யார்? மதுரை மடாதிபதி. அதே மாதிரி அவரே சொல்கிறாரு, பௌர்ணமி நாளில் மியூசிக் போட்டு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கூட்டு வந்து கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு சே நான் ஒருக்க போய் அங்கேருந்து ஓடியாந்துட்டேங்கிறார். அந்த அசிங்கத்தை பார்த்து என்னால் இருக்க முடியல அப்படின்னு. அடுத்து சிவகிரி ஆதீனம். எந்த வேதத்திலும் ஸ்லோகத்திலும் தியானலிங்கம் என்று சொல்லவே இல்லை. இதை வைத்துக்கொண்டு ஈசா மையம் வியாபாரம் செய்கிறது. அது கார்ப்பரேட் கம்பெனியாகவே இருக்கு அப்படிங்கிறார். அதே கருத்தை தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் ஆதீனம் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் வெவ்வேறு முறையில் கடைபிடித்து சிவலிங்க வழிபாடு நடத்துவது ஆகம விதிகளுக்கு எதிரானது. இவர்களின் தியானலிங்கத்துக்கும் கடவுளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு அடிக்கிறார்.